ஸோ கைஸ், அடுத்தது நம்ம போக போகிற இடம் டோக்கியோ நேஷ்னல் மியூசியம். டோக்கியோ நேஷ்னல் மியூசியமில் என்ன இருக்குன்னு தெரில, உள்ளே போய் பார்த்துட்டு சொல்கிறேன். என் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா பில்டிங், அதுதான் டோக்கியோ நேஷ்னல் மியூசியம். அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே இருக்கிறது இது ஒரு பார்க்கு. எல்லோரும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன வண்டிகள்லாம் இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. வாங்க மெதுவாக அப்படியே மியூசியத்துக்குள்ளே போவோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மியூசியத்தில். உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. வாங்க போகலாம். டிக்கெட் கவுண்ட்ரு, குரூப் டிக்கெட்டுக்கு வந்து என்ட்ரி செப்பரேட்டு. ஸோ இந்த வழியாக உள்ளே போக சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், உள்ளே போவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போயிட்டாங்க ரைட்டு. நம்ம கைடு முன்னாடி போயிட்டுருக்கு. டிக்கெட்ஸ் தராங்க, வாங்கிடும். எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஆளு. ஓகே, உள்ளே போகிறோங்க, போயிடுவோம் உள்ள. டிக்கெட் வந்தாச்சுங்க மியூசியத்துக்குள்ள. இதுதான் அந்த மியூசியம். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. இதுவும் மியூசியம் தான் நினைக்கிறேன். ஒன்றும் புரியலையே. இது மியூசியம். ஓ, இது ஏதோ கேலரி. இது என்ன கேலரி? ஏஷியன் கேலரி. ஓ, இங்கே எழுதியிருக்கு பாருங்க, இந்த இருக்குது கேலரி ஆஃப் ஹோரியுஜி ட்ரெஷர்ஸ். இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறது, அதாவது இங்கே இது வந்து கோய்கைகன். இது ஆர்கியாலஜி அண்ட் ஸ்பெஷல் எக்ஸிபிஷன்ஸ். அந்த பின்னாடி, அந்த பச்சைக்கு பின்னாடி தெரியுது பாருங்க, அது இது ஜப்பான். இதுதான் மெயின் ஜாப்பனீஸ் கேலரி, ஹாங்காங். அப்புறம் அது ஏஷியன் கேலரி, இந்த இருக்குது. இதுவும் பெருசாக இருக்குது. மியூசியத்துக்குள்ளே குடம்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, லாக்கர் இருக்குது, ஸ்டாலர், வீல் சேர், எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. இந்த இருக்குது இன்ஃபர்மேஷன் சென்டர், ரிசப்ஷன். வாங்க போகலாம். எங்கே போயிருக்காங்க எல்லோரும்? அந்த நம்ம அடுப்படி ஸ்டெப்லேயே போயிடுவோம் நம்ம. நம்ம இன்னைக்கு லிஃப்டில் போயிருக்கோம். நம்ம இன்றைக்குமே நடந்தான் போவோம். நடக்கிறது தான் நல்லது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. காலையில் நல்லா சாப்பிட்டேன், கொஞ்சம் செமிக்கண்டாமா. இன்னைக்கு டக்குன்னு முடிஞ்சோடனே லஞ்சை கூப்பிட்டு போயிடுவானுங்க. சாப்பிட்டது கொஞ்சம் செமிச்சாதான் மத்தியானம் சாப்பிட முடியும். இல்லைன்னா ஏதாவது தயிர் கீரன்னு குடிச்சு தான் ஒப்பேற்றணும். வாங்க நடந்து போவோம். ஜன்னலை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஏ அப்பா, லிஃப்ட்லேயே வந்துருக்கலாமோ? ஷபா, என்ன நம்ம ஆட்களை காணல. நம்ம சீக்கிரம் வந்துட்டோம், லிஃப்ட் இன்னும் வரல. வராங்க. ஹலோ, நம்ம ஃப்ரெண்டு நண்பன். வந்துட்டோங்க மியூசியத்துக்கு. ஏதோ படங்கள்லாம் வச்சுருக்காங்க. சில இடங்களில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்கிறாங்க, சில இடத்துல ஃபோட்டோ எடுக்கலாங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு புரியல. என்ன வச்சுருக்கானுங்க? ஹண்டிங் எ டைகர்.
இது புளியை வேட்டையாடுறானா. இது நம்ம ஊரில் இந்த அரண்மனையிலலாம் ராஜாக்கள்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ், பழைய பிக்சர்ஸ் எல்லாத்தையும் இதில் ப்ரிசர்வ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் எனக்கு விடிஞ்சிரும். அப்படியே மொத்தமாக இது பண்ணுறேன். நான் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வெளியே வந்துட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு. மெயினாக இருக்கிறத மட்டும் நான் வீடியோ எடுத்து போடுறேன். ட்ரெஸ்ஸு അവിടെ എടുക്കാൻ പറ്റില്ല. ட்ரெஸ் வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு, ஃபேஸ் மாஸ்க்கு பாருங்கள். ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குன்னு, இப்போ அந்த காலத்து ட்ரெஸ்ஸை எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள் இதே மாதிரி தான் ட்ரெடிஷ்னல். இங்கே பாருங்க, பன்னி இல்லை, போர், வைல்டு போர். என்னெல்லாமோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ ட்ரெடிஷ்னல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்குது கொஞ்சம். போயம் டிராஃப்டாக ஏதோ கவிதை எழுதியிருக்கானுங்க, கவிதை. ஏகப்பட்ட கவிதைகள் தான். வாக்கா போயம் தான் இவங்க கவிதைகளை வாக்கா போயம் சொல்கிறாங்க. வாக்கா போயம்னா இங்கிலீஷில் ஆக்சுவலாக இந்த 3 போயம்ஸ், 3 போயமாக இது. என்னடா இது, கார்ட்போர்டு மாதிரி ஏதோ வச்சுருக்கானுங்க. வாக்கா போயம்ஸ், அதெல்லாம் வாக்கா போயம்ஸ். கேலிகிராஃபி அண்ட் வாக்கா போய்ட்ரி ஃப்ரம் ஏர்லி மாடர்ன் பீரியட். இங்கே என்ன வச்சுருக்கானுங்க, பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க. பவுலு, பிளேட்டு, இது ஏதோ மீன். இது என்னது, இது பூட்டு மாதிரி இருக்குது. வாட்டர் ட்ராப்பர் இந்த ஷேப் ஆஃப் கார்ப்னா மீன், கார்ப் மீன் சொல்லுவாங்கள்ல. டீ பவுலு, இது வரைக்கும் டேபிள், அந்த காலத்து டேபிள் செமையாக இருக்குது, செம ஃபினிஷிங்கில் இருக்குது. புக் ஷெல்ஃப் வித் லேண்ட்ஸ்கேப்ஸ் தான். அதிகமாக சவுண்டு போட முடியாதுங்க, அதனால தான் மெதுவாக பேசுகிறேன். செம்மையாக இருக்குது எல்லாமே. இங்கே ஜாப்பனீஸோட ஃபினிஷிங் இருக்கு. ஃபர்னிச்சர்ஸ் ஆனாலும் சரி, பெயிண்டிங் ஆனாலும் சரி, க்ளாத்திங் ஆனாலும் சரி, செம்ம ஃபினிஷிங்க, பர்ஃபெக்ட் ஃபினிஷ், வாய்ப்பே இல்லை, அவ்வளோ பர்ஃபெக்ட். ஒரு நூல் வரைக்கும் பார்த்து செதுக்கியிருக்கானுங்க. ஒரு நல்ல விஷயம்னா எல்லா இடத்துலையுமே பாத்ரூம் இருக்குங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே என்ன இல்லாமல் மண்டை ஓடெல்லாம் இருக்குது. சரி, மண்டை ஓடுங்கிற ஹெல்மெட்டு, இது என்னது, என்னடா இது, குயிவர் போ வித் ரட்டன் பைண்டிங். ஓ போ, இது வந்து போ, பெரிய போ. இல்லை, அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும்
கயிறை கட்டுவானுங்க. கயிறை கட்டிட்டு இந்த இருக்குது பாருங்கள் ஏரோ, செம்மையாக இருக்குங்க. இதுமாதிரி ஒன்று வாங்கணும். ஏரோஸ் 19th century. பரவாயில்ல, ரொம்ப பழசுலாம் இல்லை, ஒரு 200 வருஷம் முன்னாடி உள்ளது தான். இங்கே பாருங்கள், இது என்னதுன்னு பாருங்கள். ஓ, குதிரையில் வைக்கிற சேடல். இது துணிகள். இதுவும் ஏதோ சேடல் மாதிரி தான் இருக்குது. இது ஆர்மர். ஓ, இது ஆர்மர். இது என்ன ஆர்மரு? துணி மாதிரி இருக்குது ஆர்மரு. இதில் குத்துனா குத்தாதோ? குத்தாது போல் இருக்குது. இந்த இதுவும் ஆர்மர் தான். ஆர்மர் வித் ஹெல்மெட்டு. விதவிதமாக வச்சுருக்காங்கங்க. இங்கே இருக்குது, இந்த இருக்குது. பார்த்தீங்களா, சேம இதெல்லாமே ஹெல்மெட்டு. செம ஹெல்மெட்டு. இது ஒரு மீசையோடு இருக்குது ஹெல்மெட்டு. ஹெல்மெட்டில் யாரா மீசையெல்லாம் வச்சுருக்கா? டேய், இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு வேண்டியது. ஈட்டி இல்லை, இதுவும் ஸ்வாடு தான். பட் இந்த கைப்பிடி இல்லாமல் இருக்கிற ஸ்வாடுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் கைப்பிடியை கழட்டிட்டாங்க. வாவ், சான்சேல் பலான் இருக்கு. இப்போ உள்ளது 13th century, 13வது செஞ்சுரியில் இருக்கிற வாளுங்க இது. இன்னும் ஒரு துரு கூட இல்லாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் வாள் தான், எதுலேயுமே கைப்பிடி இல்லை. இது 1504 இந்த வாள். அவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது, பலான் இருக்குது. ஸ்டீல்னா அந்த பாருங்கள், கட்டானா அட்டிங்க. வாவ், பாருங்க, கட்டானா ஸ்வாட். இங்கே பாருங்கள், இதில் ஒன்று தான் கைப்பிடி இருக்குது. இனிமேல் வர்றதுலலாம் கைப்பிடி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது கைப்பிடி இல்லாதது. அதில் அந்த சிக்னேச்சர்லாம் இருக்குது. இந்த மேக்கரோட சிக்னேச்சர் போட்டு பழம் தீட்டி வச்சுருக்காங்கங்க. செம்மையாக இருக்குது, சூப்பர். ஜப்பான் வாள் தான் ஐயா. எங்கள் கத்தி, டேகர் எல்லாம் 14-15ஆம் நூற்றாண்டில் உள்ளதுங்க. 14th-15th செஞ்சுரியில் உள்ளது. இதுவும் கட்டானான்னு தான் நினைக்கிறேன். சூப்பர். திரும்ப கவிதை எழுதியிருக்காங்களா? மசூடா கனெக்டிகா. லெட்டர் ஃப்ரம் சம்முராய் வார்லார்ட். பாருங்க எப்படி லெட்டர் எழுதியிருக்காங்க அந்த காலத்தில். இங்கே அடுத்த ஆர்மர். இது பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. காலுக்கு, இடுப்புக்கு எல்லாமே இருக்குது இந்த ஆர்மர். இங்கே என்ன வச்சுருக்காங்க? இங்கே பாருங்கள், ஏதோ வீடியோ ஓடிட்டுருக்கு. இவங்க ட்ரெடிஷன் ஏதோ சாப்பிட்ற ஐட்டமாட்டு இருக்கே. யுட்டென்சில்ஸ் ஃப்ரம் த ஹோஸ்ட் பாயிண்ட் வியூ. அவ்வளோதாங்க, இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கேயும் பாத்திரங்கள் தான், ஃபுல்லாகவே பாத்திரம். எல்லாம் அந்த செராமிக் பாத்திரங்கள் மாதிரி இருக்குது. பலான் இருக்குது. பேக் பண்ணி எடுத்துருக்காங்க போல். அங்கங்கே டிவி வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுவும் பாத்திரங்கள் தான், எல்லாமே பாத்திரங்கள். வாங்க போ. இங்கே திரும்ப நிறைய கவிதைகள்லாம் இருக்குது. இது படம்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஏகப்பட்ட லெட்டரு அந்த காலத்தில் இருந்து ப்ரிசர்வ் பண்ண முடிஞ்சது எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமாங்க, மியூசியத்தில் நம்ம ஊர்லலாம் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி சேர் போட்டிருக்காங்க. அப்புறம் எல்லோரும் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே உட்காடுறாங்க, மொபைல் பார்க்குறாங்க.
யாருமே ஒரு சத்தம் போடல. என்னாலே அதனால தான் சத்தமாக பேச முடியல, ரொம்ப மெதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க, ஏகப்பட்ட லெட்ரு என்னெல்லாமோ வச்சுருக்காங்கங்க அந்த காலத்தில் உள்ளது. இங்கே பாருங்கள், லெட்டர்ஸ், ஃபுல்லாக லெட்டர்ஸு. இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது என்னது? ஆக்டோஃபாயில். இங்கே பாருங்கள், கொஞ்சம் பாத்திரங்கள், ஜாடி, தண்ணி குடிக்கிறது. இது என்ன சூடங்காட்டுற நம்ம இன்சென்ஸ் பர்னர். ஆமாம், சூடங்காட்டுறது தான். வெயிட்டட் ஹேண்டெல்லாம் செம்ம வெயிட்டாக இருக்கும் போல் இருக்குது. பாத்திரம், லாக்கர் பாக்ஸு, இது சாதா பெட்டி எல்லாம் இருக்குங்க. இங்கே பழைய காலத்தில் உள்ளது எல்லாம் 14th century, 15th century, 16th century அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. எவ்வளோ நீளமாக எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். பேப்பர்லாம் ஒட்டி இவ்வளோ நீளம் பேப்பர் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சி முதல்ல தெரியல அந்த காலத்தில். எவ்வளோ நீளம்ப்பா. ஏன்னா சூத்ரா த வைஸ் அண்ட் ஃபூலிஷ், இதான் விஷயம். இங்கே பாருங்க, இதெல்லாம் மிரரு வித் மித்திக்கல் சீ பீஸ்ட் அண்ட் கிரேப்ஸ். 8 லோட் மிரர். இதெல்லாம் மிரரா? இது எங்கே மிரர் இருக்குது? கண்ணாடி மிரர் மாதிரியே இல்லையே. உள்ள மேபி பளபளன்னு இருந்திருக்குமோ அந்த காலத்தில், தெரில. இந்த பாத்திரம் சரியோன் எல்லாம் பாத்திரங்கள். இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ்டு கோல்டு பாக்ஸாக குட்டியாக இருக்குது. சில்வர் பாக்ஸு, ப்ரான்ஸ் ஜாரு, ஸ்டோன் கண்டெய்னர். இதில் பார்த்தீங்களா, சிவப்பு கலரில் இம்பார்ட்டன்ட் கல்ச்சரல் ப்ராப்பர்ட்டின்னு எழுதியிருக்காங்க. போதி சத்வா 7th century வுட் தான். இது வுட்டில் மேக் பண்ணதாங்க. இது வுட்டு மாதிரியா இருக்குது, இரும்பு மாதிரி இருக்குது பார்க்க. இது இவங்க இதை டச் பண்ணக்கூடாதான், ஃபோட்டோவெல்லாம் எடுக்கலாம் போல இருக்குது. வெளி புத்த ஸ்கிரிப்சர் ஆஃப் ஜப்பான். இது எப்போ உள்ளது? 6th centuryங்க. 6th centuryயில் வந்த விஷயம். ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அது எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்குது. இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற ஒரு விஷயம் தான். எல்லாம் பாத்திரங்கள், மிரர்னு போட்டிருக்காங்க. ஆனால் கண்ணாடி மாதிரியே தெரில இது எதுவுமே. இது ஜார் வித் டபுள் ஸ்பவுட். இது ஏதோ ஒரு பொம்மையோ கடவுளோ சம்திங். இங்கேயும் கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது. ஆர்னமெண்ட்ஸுங்கிறேன், கொஞ்சம் ஜாடிகள், பாத்திரங்கள்லாம் இருக்குந்தா. இதான் வந்து ஹிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க. 3rd century, அடுத்து 5th, அப்படியே வந்து கடைசியாக பாருங்கள் 2019 ரெய்வா. இன்ஃபேக்ட் 1912 அப்புறம் ஒன்றுமே இல்லை ஃபோட்டோஸ். பழையதுக்கு ஃபோட்டோ வச்சுருக்கானுங்க, புதுசுக்குள்ளே ஃபோட்டோவே வைக்கல. இங்கே பாருங்கள், குரங்கு, டாம்ப் ஸ்கல்ப்சர், மங்கி, குரங்கு, இதெல்லாம் வச்சுருக்கானுங்க. இங்கே பாருங்கள், ஆளை தூக்கிட்டு போகிற அந்த சேரியட் மாதிரி இருக்கிறது. 4 பேர் இந்த உள்ள ஆளை உட்கார வச்சு 4 சைடு 4 பேர் தூக்கிட்டு. அது பேர் என்ன? பெலன்குயின் 19th century வுட்டில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பலான்னு வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த மியூசியமோட வரைபடம். ஃப்ரீ ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும். இது பாருங்கள், இதுவும் அதே பல்லாக்குன்னு சொல்லுவாங்கள்ல தமிழில், அதுதான் பெலங்குயின். இம்பீரியல் பெலங்குயின். இம்பீரியல்னால் பொதுவாக வந்து ராஜாக்கள் போகிறது. ஓகே, கியோட்டோ அப்படிங்கிற இடத்துல தான் ராஜா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு தோணுது. அதுதான் பழைய கேபிட்டல் ஆக்சுவலாக. பிரின்ஸ் டக்காமாடோட கலெக்ஷன் இதெல்லாம். பார்ப்போம் பிரின்ஸ் என்னென்ன வச்சுருக்காருன்னு. என்ன நத்தையெல்லாம் வச்சுருக்காங்க, நத்தை, பொம்மை, என்னெல்லாமோ ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப வேல்யூ பண்ணி வச்சுருப்பாங்க போல். ரொம்ப வேல்யூபிள் இவங்களுக்கு இந்த மாதிரி பொடி சேலை கலராக இருக்கிறது. நமக்கே ரொம்ப பிடிக்கும்.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறேன் இந்த மியூசியத்தில். அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுடு. ஸோ பார்ப்போம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுடுன்னு போட்டிருக்கேன். இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஆமாம். அதனால் பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. பை. அந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்கிற இடத்துக்குள்ளே போயிருந்தேங்க அந்த கேலரி. அதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னா ரொம்ப பழைய அந்த எக்ஸ்கவேட் பண்ண வாள், பாத்திரங்கள், கொஞ்சம் டைல்ஸு, எல்லாம் துருப்பிடிச்ச வாள், இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. ஏன் அதை ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரில. பட் வாட் எவர், அங்கே சொன்ன ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே பாருங்க, நம்ம ஆட்கள்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லோரும் டூரை முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க வரிசையாக. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு கீழே வர்றேன். கீழே பார்த்தா கீழே அதே மாதிரி இன்னொரு ஏரியா இருக்குங்க. மியூசியம் ஷாப் இருக்குது, கொஞ்சம் வச்சுருக்காங்க. என்னங்கிறத பார்ப்போம் வாங்க. இதாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு. இப்படியே படி ஏறி தான் மேலே போகணும். மேலே தான் மியூசியம். இது மியூசியம் ஷாப்பு. ஷாப்பில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ளோர் கைடு வச்சுருக்காங்க கூட இருக்குது. ஓ, இது வந்து சாதனை திங்ஸ் வாங்குறதுக்குங்க. என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஓ, இந்த ஃபோட்டோ என்ன ரேட்டு பார்த்தீங்களா? 26,000 என்ன. இதை பாருங்கள். ஏ அப்பா, 5,50,000 ரூபா வாங்க. இது தான் இருக்குல்ல, இது 5,50,000 என்ன. நம்ம ஊருவாக்கு கிட்டத்தட்ட பாதி பண்ணிக்கோங்க. ஒரு 3 லட்சம் கிட்ட வரும்னு வைங்க. இதெல்லாம் சோல்டு அவுட். 50,000க்கு உள்ளது சோல்டு அவுட்டான். எல்லா ஆன்டிக் திங்ஸையுமே இவங்க விற்கிறாங்கங்க. என்ன ஆன்டிக் திங்ஸ் ஏதாவது நமக்கு தேவைப்பட்டது ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். சில்லற காசு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா வாங்குவோம். சின்ன பாஸ்போர்ட் கவரா, ஸ்கெட்ச் புக்காங்க. ஸ்கெட்ச் புக்கு 1000 ரூபாவா? இதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஸ்டாண்டிங் புத்தாவோட ரெப்ளிகா 3,66,000 ரூபாயாம். ஆனால் அப்போ ஒரிஜினல் என்ன ரேட் இருக்குன்னு பாருங்கள். டிஷர்ட்ஸ்லாம் இருக்குது. டிஷர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2,750 ரூபா. சின்ன பர்ஸ்லாம் இருக்குது, 1,500 ரூபா, 1000 ரூபா. இதில் என்ன டிஷர்ட்டு இங்கே ஆன்டிக்கு. டிஷர்ட்டு ராஜா போட்ட டிஷர்ட் மாதிரி, அதை போய் ஆன்டிக் ஸ்டோரில் வச்சுருக்கானுங்க. இந்த இருக்குது கட்டானா ஸ்வாடு. கிடச்சதுன்னா வாங்கிடுவேன். இது ஸ்வாடு இல்லையே. ஸ்வாடை பற்றின புக்ஸு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். புக்குக்கு ஏதாவது விலை உண்டா? இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று புக்லேயும் ஒரு ரேட் இருக்கும். பாருங்க, இது ஜாப்பனீஸ் கல்ச்சர் பிளாசான்னு போட்டிருக்காங்க. கல்ச்சர் பிளாசாவில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போமே. இவனுங்க அப்படி என்ன கல்ச்சர் பிளாசாவில் வச்சுருக்காங்க? இங்கே கல்ச்சரில் என்ன தான் இருக்குது? ஓ, இங்கே ஃபுல்லாக டிவி மாதிரி இருக்குங்க. ஓ, நம்ம இங்கே பாருங்கள், ஷோகன்ஸ் இல்லையே, ஷாவ்லின் இல்லையே, உன் பேர் என்ன? சாமுரைஸ். சாரி. மான் கொம்பு மாதிரி கொம்பு வச்ச ட்ரெஸ்லாம் இருக்குங்க. தொடக்கூடாதான், ஃபோட்டோ எடுக்கலாம் போல் இருக்குது. எல்லாமே டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. முன்னாடி திங்ஸ் வச்சுருந்தானுங்க, இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. டிஜிட்டல் ஆக்கி இங்கே பாருங்கள், 1 பேப்பர் பெர் பர்சன். இங்கே ஏதோ இதை எடுத்து பண்ணலாம் போல இருக்குது, ஸ்டாம்ப் அடிக்கிறதுக்கு. இதில் என்னெல்லாமோ ஸ்டாம்ப் வச்சுருக்காங்க. இதில் வந்து இந்த ஸ்டாம்ப், இதில் எல்லாமே ஒரே ஸ்டாம்ப் தான் போல இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் திங்கு. இதில் ஒரு 4 பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு இதில் போட்டு பிரிண்ட் பண்ண உடனே இது மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தது இதில் வைக்கிறேன். அடுத்தது இதில் வச்சு இந்த மாதிரி ஸ்டாம்ப் அடித்தா பாருங்கள் அடுத்தது என்ன ஆகுதுங்க. அடுத்தது இது வருது. ஓ, செமங்க, இது நல்ல விஷயம் இது. இங்கே பாருங்கள், அடுத்ததில் வைக்கிறேன். அடுத்ததில் வச்சு திரும்ப ஸ்டாம்ப் எடுத்து வச்சு இது ரெண்டும் இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு அடி, அவ்வளோதான். அடிச்சிட்டோன்னா இங்கே பாருங்கள்,
அழகாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ட்ரெஸ் வந்துருச்சு. கடைசியில் ஏதோ மனுஷன் வருவான் போல் இருக்குது. மனுஷனோட ஃபோட்டோ வரும் போல் இருக்குது. இது அடுத்தது இது அடித்தாச்சு. இது அடித்தாச்சுன்னா பாருங்க சேம மனுஷன் ஆல்மோஸ்ட் வந்துட்டான். இப்போ கடைசி அஞ்சாவது என்ன பண்ணுறோன்னா இது வச்சுட்டு இதையும் வச்சுட்டு கடைசி அடிச்சிட்டோங்க. முடிஞ்சு இங்கே பாருங்க சேம ராஜா வந்துட்டார். இது ராஜாவா? ராஜா மாதிரி ஏதோ சூப்பர் போஸ்ட் கார்டு பயங்கரங்க. எப்படி வரைகிறாங்க பாருங்கள். ஏதோ வரைகிறாங்க, இல்லை க்ளீன் பண்ணுறாங்களா? கிரேடிங் ஆஃப் த ஸ்கை. இங்கே பாருங்கள் இப்படி தான் வருது. முதல்ல இது 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 அப்படியே இது வந்துடும். சூப்பராக இருக்குது. எப்படி கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டு, அடுத்து கலராக, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபுல் கலர் வந்துடும். இது ஏதோ ஃபீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சீன்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் கியோட்டோ சுற்றி என்னென்ன இருக்குங்கிறது. வெனஸ்டே டு மண்டே வரைக்கும். டிக்கெட் வந்து 500 yen. இங்கிலீஷ் ஆடியோ கைட்ஸ்லாம் இருக்குது போல் இருக்குது. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஆமாம். இங்கே பாருங்கள் ஒரு ஹிந்து கடவுள் மாதிரி இருக்கு. ஆனால் இதை ஃபோட்டோ எடுக்கக்கூடாதான். நம்ம வந்து இங்கே ஆட்கள் இருக்காங்க. ஃபோட்டோ நம்ம எடுக்கிறோமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு மேப்ஸ் அண்ட் கைட்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு. ஸோ டுடேஸ் ஈவெண்ட்ஸ்னால் இன்றைக்கி என்னென்ன பண்ணுறாங்க, இங்கே என்னென்ன ஷோ இருக்குது அதெல்லாம் பற்றி இருக்குது. மணி 1:30 ஆகிடுச்சு, 1:45 ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 1:40 ஆகிடுச்சு. நமக்கு 2 மணிக்கு பஸ்ஸு, 2 மணிக்கு அங்கே போகணும் பஸ்ஸுக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஏதோ ஆஃபீஸ் ஆட்டம் இருக்குது, டிவி இருக்குது, இங்கிலீஷ் கைடு பார்கோடு வச்சுருக்காங்க. பார்கோடு வச்சுப்போ அப்போ என்னன்னா அது நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா என்னங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த 3000 BC 1000 BC. இங்கே பாருங்கள் மான் வேட்டையாடுறான் மனுஷன். வீடியோ மாதிரி ஓடுதுங்க. ப்ரொஜெக்டர் வச்சு வச்சுருக்காங்க போல இருக்குது. மேலே பெரிய ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க பாருங்கள். செமையாக இருக்குது. மேகங்கள்லாம் போகுது. அப்படியே 1000 BC 600 BCயில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான் மனுஷன். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது போட்டு, அடுத்தது 800 ADயில் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய இதெல்லாம் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த மாதிரி வீடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கான். 800 ADயில். 1200 ADயில் வந்து பாருங்கள் குதிரையிலேருந்து போய் அம்பெல்லாம் விட்டு பயங்கரமாக இது பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஒன்றுக்கும் ஒரு பீரியட் இருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு பீரியட் வந்து ஜோமோன் பீரியடு, ரெண்டாவது மூணாவது வந்து அசக்குசா நாரா பீரியடு, அடுத்தது ஹியன் பீரியடு, அடுத்தது காமாக்குரா பீரியடு. 1400 ADயில் வந்து நிறைய பீரியட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நல்லா 1800 AD வரைக்கும் இந்த சைடு இருக்குது. ஓகே, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நம்ம பார்த்த அந்த ஒரு சின்ன விஷயமே வந்து 6 லட்சம் 5.5 லட்சம் yen போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து 2 கோடி 3 கோடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய பெயிண்டிங் பாருங்கள். இன்ஃபேக்ட் இது விற்க மாட்டாங்க. அது ரொம்ப ப்ரெஷியஸ் இல்லை, ஓல்டு. ஸோ மியூசியத்தில் வச்சுருக்கிற ஐட்டம். பாத்திரம் இங்கே பாருங்கள், கொஞ்சம் பாத்திரம் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த நமக்கு பயங்கர சென்சார் இருக்குது போல் இருக்குது இந்த பாத்திரத்தில். இவங்க இந்த பாத்திரத்தை எடுத்து அவங்க திருப்புற மாதிரியே டிவியில் திரும்புது, எல்லாமே திரும்புது. அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வருது. அதில் சொல்லுது என்ன பண்ணலான்ட்டு. இந்த பாருங்கள், இதுக்கு நேராக வைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வச்சோன்னா கரெக்டாக அது டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுது. நம்ம எந்த பாத்திரம் எடுக்கிறோமோ அதுக்கு கணக்கு பண்ணி இந்த பாருங்க அது அந்த மாதிரி. இது பாருங்க, இந்த பாத்திரத்தை எடுக்கிறாங்க. இந்த பாத்திரத்தை எடுக்கும்போது அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுது. டீ பவுல்ஸு இவங்க போய் ஒரு பாத்திரத்தை எடுத்தாங்கன்னா கரெக்டாக அப்படியே டிவியில் அதே 3Dயில் வருது. இங்கே பாருங்கள் மேலே காமிக்குது. அப்படி எடுக்கணுமா பாத்திரத்தை. எடுத்தோன்னா உடனே இங்கே பாருங்கள் கீழே சென்சார் வச்சுருக்காங்க. சென்சார் வச்சு இங்கே பாருங்கள் இந்த பாத்திரத்தை எடுக்கிறாங்க. இப்போது எடுத்த உடனே பாருங்கள் அந்த பாத்திரம் அப்படியே மூவ் ஆகுது. மூவ் ஆகி அது திருப்பினாங்கன்னா அப்படியே திரும்புது. சேமாங்க, என்ன டெக்னாலஜி. முன்னாடி கொண்டு போனால் பெருசாகுது, பின்னாடி கொண்டு வந்தால் சின்னதாகுது. சூப்பர். அடுத்த ரூம்குள்ளே வந்திருக்கோம். இங்கே என்ன வச்சுருக்காங்க, இங்கே ஏதோ புடிசாக நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க போல். டேய், இது பார்த்து முடிக்க முடியாது போல இருக்கே 2 மணிக்குள்ளாடி. ஏதோ வாட்டர் ட்ராப்பரு லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது என்ன
இது வட்டமாக இருந்தாலே மிரர்னு தான் சொல்லுவாங்க. டோர் ஹேண்டிலு, ஸ்லைடிங் டோர் ஹேண்டில், அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டது இருக்கு. இந்த இருக்கு பாருங்க வாள், இதுக்கு தான் நம்ம வந்தோம். இது வந்து டேகரு, பிளேட் ஃபார் டேகர், எல்லாத்தையும் கைப்பிடியை கழட்டி வச்சுருக்காங்க. இது வந்து கட்டானா, டாச்சி ஸ்வாடுங்கிறாங்க. பிளேட் ஃபார் லாங் ஸ்வாட். ஓகே, டாச்சி கட்டானா இல்லை, இது ஒரு ஆர்மர், துணி ஆர்மர். இங்கே பாருங்கள் ஸ்வாடு, இது பிளேடு. இது ஒன்று கைப்பிடியோடு இருக்குது, அது கைப்பிடி இல்லாதது. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக பிளேட்ஸ் தாங்க. இது நம்ம ஏரியாங்க, பயங்கரம். ஆத்தென்டிக் கட்டானா ஸ்வாட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எல்லா ஸ்வாடும் பிளேட் மட்டும் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் கைப்பிடி இல்லை இந்த ஸ்வாடுக்கும். இங்கே வந்து சென்டரில் குட்டி குட்டியாக அதை வச்சுருக்காங்க பாருங்கள். இது என்னது? ஸ்வாட் ஃபிட்டிங்ஸ், டெக்கரேஷன்ஸ் ஆஃப் ஸ்வாட். இதெல்லாம் எல்லாம் ஜெம், அந்த ராஜாவோடது, மந்திரியோடது, அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களோட ஸ்வாட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் இருக்கும் போல் இருக்குது. சூப்பராக கோல்டு எல்லாமே கோல்டில் தான் இருக்குது. மேக்ஸிமம் கோல்டு, பிளாக் கலரில் ஏதோ ஸ்பெஷல் வுட்டு போல் இருக்குது. கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்குது, நிறைய பாத்திரங்கள் இருக்குது. இது பவுலு, இங்கேயும் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் இருக்குது. இது ஒரு பாத்திரம். ஓகே, முடிஞ்சது. வாங்க அப்படியே வெளியே போவோம். ஓகே, வந்துட்டோம். எக்ஸிட். ஐயோ இல்லைங்க, இன்னும் இருக்குங்க. இங்கே பாருங்க, முகமூடி. இங்கே ஃபுல்லாக முகமூடி போல் இருக்குது. இது வந்து அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த புட்டா. இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதாட்டு இருக்குது. இது வந்து இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். என்னெல்லாமோ இருக்குங்க. என்னது? கோபுஜோ கோட்டன். இது என்னது? ஸ்வீடன் நேம் மாதிரி இருக்குது. இது டீமனா, பேய். கொஞ்சம் நிறையா வரைஞ்சி வச்சுருக்காங்க. இவனுங்க எதுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாததெல்லாம் ஒரே ரூமில் வைக்கக்கூடாது? பாதியை ஃபோட்டோ எடுக்காதுன்னா கடுப்பெல்லாம் இருக்குது. எப்போ அணைக்கணும், எப்போ இருக்குன்னு தெரியாமல் எடுத்துடுறோம். நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. இந்த பாருங்க, நீ இப்போ அடுத்து போகிற எக்ஸிபிட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது போல இருக்குது. ஃபோட்டோ எடுக்கலாம் மாட்டேன் இருக்குது. கீழே இங்கே போட்டிருப்பாங்க, இங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னா. ஸ்வீட்டிஷ் நேம் மாதிரி இருக்குது எல்லாம். அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அடங்க, இன்னும் இருக்குங்க. எப்பா டேய், எவ்வளோ பெரிய மியூசியம்டா இது. இங்கே எதாவது ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு இருக்கா? இல்லை, இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். இது நேஷ்னல் ட்ரெஷராங்க. இல்லைங்களா? இது வந்து அப்படியே எழுதி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ரொம்ப பெருசு. இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக பண்டில் பண்ணி வச்சுருக்காங்க. அது நீட்னா ஒரு 100 மீட்டருக்கு மேலே வரும் போல் இருக்குது. இது மாதிரி இங்கே நிறைய புக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். புக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் போல். நிறைய வரைஞ்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது புக்கில். ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. பார் கோட் இருக்குது. இந்த ஹியூமன் ஸ்கல்லு, ஸ்பைனு, என்னடா இது, பிரெயின், இதெல்லாம் எப்படா அந்த காலத்துலேயே வரைஞ்சிங்க? லங்ஸு, ஹார்ட்டுக்கு 4 சேம்பர் எல்லாமே இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. கம்ப்ளீட் செட் ஆஃப் காப்பர் பிளேட் பிளின்ஸ் ஆஃப் நியூ புக் ஆஃப் அனாட்டமி 1843 வந்திருக்கு. ரிவைஸ் பண்ணி நிறைய புக் இருக்குங்க. நிறைய புக்கு போட்டிருக்காங்க. ஹார்ட் ஆஃப் மெடிசன் இருங்க. அடுத்து இங்கே பாருங்க, இங்கே ஏதோ சூப்பர் சீனரி. எவ்வளோ பெருசு பாருங்கள். தொடக்கூடாதாட்டு இருக்குது. கை தொடக்கூடாது. கண்ணாடி போட்டு கவர் பண்ணி தானே வச்சுருக்கீங்க, அப்புறம் என்ன தொடக்கூடாது? இது இன்னும் இருக்குங்க. இவ்வளோ சுருட்டி வச்சுருக்காங்க, தெரியுதா? இதெல்லாம் 100 மீட்டருக்கு மேலே வரும் போல் இருக்குது. நீட்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது.
இங்கே ஏகப்பட்ட பழைய ஜப்பானோட ஃபோட்டோஸ், எம்பரர் வீடு அந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது. மெயின் ஹால் அட் ஜோஜோஜி டெம்பிள். எல்லாம் ஜோஜோஜி டெம்பிள் தான் வந்து ஃபோட்டோ எடுத்து தள்ளியிருக்கானுங்க. ஜோஜோஜி டெம்பிள் அது என்னன்னு கூகுள் பண்ணி பார்த்துட்டு 7th ஷோகன், அதுவும் ஜோஜோஜி டெம்பிள் தான். ஜோஜோஜி டெம்பிள்னால் நான் என்னன்னு பார்க்கல, பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சு எக்ஸிட் வந்துட்டோம். அப்படியே வெளியே போயிட வேண்டியதான். வெளியே போயிட்டு பஸ் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். பஸ்ஸு இல்லைங்க, முடியலைங்க, ஐயோ முடியலைங்க. மியூசியத்துக்கு பின்னாடி கொஞ்சம் இடம்லாம் இருக்குது, வெளியெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோன் வச்சுருக்காங்க. இது தொடக்கூடாதாட்டு இருக்குது. அப்படியே வந்தோன்னா வெளியே குளம்லாம் இருக்குது. குளம், தண்ணி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐயோ, இது சூப்பராக இருக்குது இந்த இடம். மீன்லாம் வளர்ப்பாங்க போல இருக்குது. கீப் ஆஃப் ஃப்ரம் ஹியர். இந்த சைடு அப்படியே வேணால் கீழே போகலாம், வெளியே போகலாம். வெளியே போய் அப்படியே ஃப்ரண்ட் வந்துடும் போல இருக்குது. நம்ம இன்னும் உள்ளே ஒரு பாக்கி இருக்குது, அதை பார்த்துட்டு போயிடும். அடுத்த ரூமுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே என்ன வச்சுருக்கேங்க, நிறைய இருக்குங்க விஷயங்கள். இது ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். பாக்ஸ் தான். இங்கே பாருங்கள், மாலைகள், ஸ்லிங்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்லிங்கு தான் நினைக்கிறேன். இல்லை, ஹெட் பேண்டா. தலையில் கட்டுற ஹெட் பேண்டு, மாலை, வளையல், ஏப்ரன், கேரி பேகு, தொப்பி. இது ஒரு ஜப்பான், சைனா இங்கெல்லாம் இந்த மாதிரி தான் தொப்பி போடுறாங்க. போட் ஓட்டுறவங்கெல்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கேன் நிறைய படத்தில். இங்கே பாருங்கள், இது என்னது? இதெல்லாமும் ஸ்டிக்கு, பவுலு, பைப்பு, ஸ்மோக்கிங் பைப்பு, ஸ்மோக்கிங் செட்டே இருக்குது. ட்ரெஸ்ஸு, தொப்பி, கத்தி, ஸ்வாட் மவுண்டிங்ஸு, ரிச்சுவல் ஹோ ஷேப்டு கிரஸ்டம், அண்ட் விசிறி, தொப்பி. ஆமாம், ட்ரெஸ்ஸு. ஓ, ஒரு வழியாக வந்துட்டோங்க வெளியே. ஏய், இதுக்கு மேலாம் பார்க்க முடியாதுடா எப்பா. இன்னும் முடியலைங்க, இன்னும் இருக்குங்க. இவனுங்க 2 மணிக்கு சாப்பிட போகணுன்னு நானுங்க. இங்கே நடக்குமான்னு தெரில. இங்கே என்ன ஒரே டெக்னாலஜிக்கலி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இது ஆன்டிக்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பெட் பக்கு, பூச்சி, ஹார்ம்ஃபுல் பெஸ்ட்டு. ஓ, இது வந்து இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது போல இருக்குது. அதை பற்றின ஒரு இது. ஓகே, கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபோர்செப்ஸு, ட்வீசர்ஸு, ப்ளையர், போன் நிப்ளர் மாதிரியே இருக்குது. ஆர்த்தோவில் போன் நிப்ளர் இப்படி தான் இருக்கும். இங்கே நூல்கண்டு, ஊசி நூல், கத்தி, பெயிண்ட் ப்ரஷ்ஷு, இதெல்லாம் என்னத்துக்கு வச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே. ஊசி குத்துறது, வாள், ரவுண்டு நைஃபா, சீவீடு, பேஸ்ட்டு, க்ளூ, ப்ரஷ்ஷுகள். இதுதான் ஐட்டம். பாலிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கல்லுகள் தான் இதெல்லாமா. இந்த கல்லை வச்சு தான் ஸ்வார்ட்ஸ் எல்லாம் பாலிஷ் பண்ணுவாங்க போல இருக்கு. தெய்வமே, இன்னும் முடியலைங்க. சுச்சோ, 2 மணிக்கு போயிடுவோமா? பாருங்க, இங்கே ஏகப்பட்ட ஃபோட்டோலாம் இருக்குது. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். இப்படியே எக்ஸிட்னு இருக்கிற மாதிரி இருக்குது. வெளியே போனால் டக்குன்னு இன்னொரு ரூம் வந்துடுது. உள்ளால இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காங்க. பார்த்து முடிக்கிறதுக்கே நிறைய டைம் ஆகும் போல இருக்குது.
இது பாருங்க, அந்த குளத்து பக்கத்தில் வெளியே வந்தால் இங்கேயோ தான் வருது. இங்கே வந்து அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு போயிடுது போல இருக்குது. வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க வெளியே. பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஆர்கியாலஜிக்கல் கேலரின்னு. அப்பா டேய், இனி வந்து ரொம்ப பொறுமையாலாம் போக முடியாதுங்க, கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிடும். இது ஒன்று மெயின். இங்கேருந்து அப்படியே வந்தோன்னா கல், பாத்திரம், அப்படி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கல்ச்சரல் ப்ராப்பர்ட்டியும். இது என்னன்னே தெரில. இங்கேயும் நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. கல், கொம்பு, மண், இதெல்லாம் என்னதுன்னே தெரியலையே. ஆக்சசரிஸ், ஹேர் பின்னு, கிளே இயரிங்ஸ், மணி வச்சுருக்காங்க. இங்கே தான் டோட்டாக்கு. இன்னும் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் வாள், கத்தி அப்படிலாம் இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக நடப்போம். டைம் 2 ஆக போகுது. 2 மணிக்கு பஸ்ஸுக்கு வர சொன்னானுங்கன்னா 5 நிமிஷம் தான் இருக்குது. பாட்டரி, பிளேட்டு, அப்பா இதெல்லாம் பார்த்து முடிக்க முடியாது போல் இருக்குடா. இங்கே பாருங்கள், கொஞ்சம் பீட்ஸ், கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் மட்டும் காமிக்கிறேன் நான். அதுக்கு மேலாம் கஷ்டம். இது பார்க்குறதுக்கே ஒரு 4-5 மணி நேரம் வேணும் போல் இருக்குது, பொறுமையாக உட்காந்து பார்க்கணுன்னா. முக்கியமான பீட்ஸ் கேஷ்நட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். பாத்திரங்கள், பைசா ரூபாலாம் ஒன்றையும் காணும். இது மிரர் போல் இருக்குது. இது மாதிரி பார்க்குறதெல்லாம் மிரர் தான் எழுதி வச்சுருக்கானுங்க. ஏரோ ஹெட்ஸு, மிரர் தான் சொன்னேன்ல. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதனால் இது எடுக்கிறேன். இது அப்புறம் இந்த மாதிரி வீடு மாடல், சின்ன சின்ன மினியேச்சர் மாடல் மாதிரி இருக்குது வீடுக்கு. செமையாக இருக்குது. இது ஆர்மரு, கதவு, இரும்பு கதவாட்டு இருக்குது. என்னெல்லாமோ வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் இப்போதைக்கு வீடியோ எடுத்துக்கிறேன், அப்புறம் கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னங்கிறது. ஸ்வாட் பொமல்ஸ்னு அந்த வாளுக்கு பின்னாடி வரும் தெரியுமா, ஒரு உருண்டை மாதிரி, அதுதான் இது. மண்வெட்டி இல்லை, காம்பேக்ட் ஹார்ஸ் ட்ராப்பிங்ஸ் தான். குதிரையை ட்ராப் பண்ணுறதுக்கான ஐட்டம். குதிரையோட மூஞ்சியில் போடுற அந்த இரும்பு, இது அடிப்படாமல் இருக்கிறது குதிரைக்கு. கொஞ்சம் நிறைய பாத்திரங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஏதோ ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஐட்டமாட்டும் இருக்கும். இது என்னது? இது செராமிக் காஃபின். காஃபினுங்க. அது வாள், நிறைய ஐட்டங்கள் இருக்குங்க. காஃபின்னா ஒன்றும் இல்லை, சவப்பெட்டி. ஐயோ கடவுளே, இனி எவ்வளோ இருக்குது, எப்படி பார்க்குறது இதெல்லாம்? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், பைசாலாம் வச்சுருக்கானுங்க. 18 என்னது, சூத்ரா மவுன்ஸா ஏதோ வச்சுருக்கானுங்க. கோல்டு ஃபாயிலு, சூத்ரா மவுண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் இன்றைக்கி பார்த்து முடிக்க முடியும்னு தோணலை. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய டவர் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்கானுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்மாலர் கோல்டு காயினா. ஓகே, ஒன்று இது லார்ஜர் கோல்டு காயின். இதுதான் நாணயமாங்க, கோல்டு காயின்ஸ் போல் இருக்குது, காப்பர் காயின்ஸு.
லார்ஜர் கோல்டு காயின். இங்கே கொஞ்சம் சில்வர் காயின்ஸ் இருக்குது, கோல்டு காயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் கோல்டு காயின், இதெல்லாம் காப்பர் காயின் போல் இருக்குது. கோல்டு ஃபாயில். இது ஏதோ ரூஃப் டைல்ஸுங்க, இது ரூஃப் டைல்ஸு. ஸ்டோன் பகோடா. ரைட்டு, போதும், முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். காமக்குரா பீரியட், லைஃப் அண்ட் டெத் ஆஃப் காமக்குரா பீரியட்னு போட்டிருக்காங்க. பாடா, வெளியே வந்தாச்சுங்க, ஓடிடும். இது ஒரு வழியாக பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க ஃபுல்லாகவே. இனி வந்து போக வேண்டியது தான் பஸ்ஸுக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ். இது எந்த இடம்? இது எந்த இடம்னு தெரியலையே. இருங்க, இது ஏதோ காஃபி குடிக்கிற இடம் மட்டும் இருக்குது. இருங்க, வெளியே போயிட்டு பேசுகிறேன். மாட்டிக்கிட்டோங்க, மசமாக மாட்டிக்கிட்டோம். ஃபோன் அடிச்சிட்டானுங்க. எல்லாம் ரெடியாகி வெளியே நிற்கிறாங்களாம், வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். நம்ம மட்டும் தான் மிஸ்ஸிங். வாங்க போயிடுவோம். மெயின் கேலரிக்கு போகணுமா? இப்போ வந்த தூரத்துக்கு திரும்ப போக வேண்டியது இருக்குது பாருங்கள். சரி, நான் பஸ்ஸுக்கிட்ட போயிட்டு அப்புறம் பேசுகிறேன். வெளியே போகலான்ட்டு வந்தால் இங்கே பாருங்கள், இன்னொரு ரூம் இருக்குது. இங்கே இன்னும் ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. மான் இருக்குது, நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இதெல்லாம் இப்போ பார்க்க முடியும்னு தோணலை எனக்கு. ஏகப்பட்ட ஜாடிகள், பருந்து. இங்கே பாருங்கள், சூப்பர். சரி, இங்கே இன்னும் பெரிய பெரிய காயின்ஸு எல்லாம் இருக்குது. ஹலோ, metal. Okay. You can have, for example, these clips. Right. First from the second floor. Okay. Thank you. ஜாப்பனீஸில் சொன்னதுனால ஒன்றும் புரியல. சரி, டூர் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது மார்பிள்லாம் இருக்குது, வேக்ஸ் மாடலாங்க. இது வேக்ஸு, இது வுட்டு, இதில் ப்ரான்ஸ். இது ப்ரான்ஸா? ப்ரான்ஸ் ஷீட்டு, கோல்டு ஷீட்டு, இப்படி நிறைய இருக்குது. இங்கே ஏதோ ஸ்டாம்ப் அடிக்கிறாங்க, அடிச்சுட்டு போயிடும்.